ராசா எங்கயா இருக்க? நீ அமைதியா இருந்தது போதும். திரும்ப வா, எங்களுக்காக நீ திரும்ப வரணும் சாமி. மாமா எப்ப வருவீங்க? உங்களுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஒரு பாதாளத்துல விழுந்துட்டீங்க. இது சாமானியன்னு ஒரு படத்துல போயிட்டு என்ன கேட்டீங்கன்னா அந்த படத்துல வந்து ராமராஜன் ஒன்றும் பெருசா சாதிச்ச மாதிரி தெரியலீங்கல்ல. ஆனா இந்த டீசர்ல பார்க்கும்போது ராமராஜனை உண்மையிலேயே ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராமராஜனுக்கு தெளிவான முடிவெடுங்க. எவன் பேச்சுனா கேட்டு இந்த மாதிரிலாம் டிராப் பண்ணாதீங்க. கதையில் எதுனா சரியில்லையா கேட்டு கரெக்டா பண்ணாங்க. உங்களோட டீசரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனா ராமராஜனுக்கு அந்த ஜஸ்டிஸ் படம் ஒரு கம்பேக் பிலிமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. குற்றம் சார், வணக்கம். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா. என்ன சார், சமீப காலங்கள்லாம் இந்த பழைய ஹீரோக்கெல்லாம் கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹரால நம்மளோட வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி ராமராஜன் அவர்கள் 48வது படம் அப்படின்னு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் திடீர்னு எல்லாரும் கம்பேக்கு? இல்லை, கம்பேக்குன்னும் போது இப்போ வந்து இப்போதான் வந்து தமிழ் சினிமா வந்து தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வயசு தான் முக்கியம் கிடையாது கதாநாயகனுக்கு, கதை தான் முக்கியம் அப்படின்னு. அதனால இது 2 படமும் வந்து கதை சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் என்ன கேட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அந்த எண்ணம் இப்போதான் வந்திருக்கு, ஆரம்பத்தில் தான் வந்திருக்கு. அதனால கதையெல்லாம் ஒன்றுமே பெருசாக சொல்கிற மாதிரினால ஓரளவுக்கு இந்த மோகன் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணுமே நினைச்சு ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் எல்லாருமே பண்ணாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹரா அப்படின்ற படத்தில் வந்து பலர் பண்ணாங்க. அது அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நானும் எதிர்பார்த்தேன். அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது வராததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோடைய இயக்குனரான விஜய் ஸ்ரீஜி இதுக்கு முன்னாடி பவுடர் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி வந்து தாதா ஐடிஸ்லாம் பண்ணாரு. அதெல்லாம் பரவாயில்லையான படங்களும் ஓஹோன்னால சுமாரான படங்கள் தான் பண்ணார். இந்த படம் பண்ணின்னு இருக்கும் போது வந்து அவர் வந்து ஒரு விபத்தில் வந்து மாட்டிக்கினார். அந்த இயக்குனர் வந்து ஒரு பெரிய விபத்தில் மாட்டிக்கின்னு அவர் கோமா போகிற அளவுக்கு, கோமாலேயே இருந்தார், ஃபியூ டேஸ்க்கு இருந்தார், ஃபியூ வீக்ஸ்க்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் அவர் ரிகவர் ஆகி இது வந்து ட்ரிச்சியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து தான் இந்த படத்தை வந்து மீதியை கம்ப்ளீட் பண்ணாரு. மைட் பி அந்த ரீசன்னால அவரோட இதையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஹராவை தோணுது. அதனால அப்படி இருந்தால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இல்லை, அந்த கதை அவ்வளோதான் போது அவ்வளோதான் இருக்கும். அதை வந்து பேசணும், தனியாக எபிசோட் போட்டு தான் பேசணும். நம்ம அந்த மேட்ரு என்னன்றது நான் சொல்கிறேன் அப்புறமா. நீங்கள் சாமானியன் பற்றி சொன்னீங்க. சாமானியனே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓட்டினுச்சு. கதை வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர், ப்ரொடியூசருக்கும் பத்திரிகையாளர் MC சேகர் அவருடைய கதை அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு கோர்ட் வரைக்கும் போச்சு. அதனால அந்த இதில் கூட ஒரு ராமராஜன் சாரே திடீர்னு சொன்னால, எங்க கதை வந்து என்கிட்ட அந்த கதை கேட்டாங்க, ஆனா நாங்க வந்து என்னுடைய ஸ்கிரீன் பிளே நான் வேற மாதிரி நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அவரே அந்த இடத்துல சொல்லி, அவர் உண்மையிலேயே அந்த கதை பிரகாரமா பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லாவே இருந்திருக்கும். சரி, அது அந்த படத்துக்கு வந்து கதை வந்து கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கோர்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா இவரோட திங்கிங் அவரோட திங்கிங் ஒன்னா இருந்து கூட அந்த கதை இருந்திருக்கலாம். அதனால இவரோட கதை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம்டாவும் சொல்ல முடியாது. ஆனா படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாலாம் போல. ஓகேங்களா? விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க 2 பத்தி பேசுனாலும் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த சாமானியன் படத்துல நடிச்சார்ல ராமராஜன், நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா நடிச்சிருக்காரு. ரைட், ஓகே, சரி. கதை கேட்டாரா என்னவோ தெரியல, அந்த கதை தான் வந்து சுமாரான கதை. ஆனா இவருக்கு இன்னொரு கதையும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னா, இந்த சாமானியன் படத்துக்கு கதை ஆசிரியர்னு சொல்லக்கூடிய அந்த கார்த்திக் குமார் இருக்கார்ல, அவரு வந்து ஒரு படத்துக்கு கதையை சொல்லியிருக்காரு. யாருக்கு? நம்ம ராமராஜனுக்கும் பிடிச்சி போயிட்டு அந்த படத்துக்கு வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலே கூட வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை, டைட்டில் ஜஸ்டிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த படத்துக்கு கமிட் ஆயிட்டாரு. மியூசிக் யார் தெரியுமாங்க அந்த படத்துக்கு? தேவா. தேவா இவர் வந்து நம்ம ராமராஜன் பண்றாரு. இதுல பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரும் டீசரும் ஒன்று வந்து எனக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் பிட்டு தான் போடுவேன். அது இன்னும் ரிலீஸ் கூட பண்ணல. ஆனா எனக்கு வந்துச்சு, அது நான் தைரியமா போடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிட்டு. ஏன்னா இதை பத்தி சொல்ல போறோம். இந்த படத்தோட டீசர் அந்த இதை பார்த்தேன், அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணி. அதை பார்க்கும் போதே அந்த பிஜிஎம்ல வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு நம்ம இவர், அவர் நம்ம தேவா சார். அதே சமயத்தில் பார்த்தா சினிமாட்டோகிராஃபியும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு இதுதான், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டிங் சென்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ. அதில் பார்த்தா ராமராஜன் ஒரு அட்வொகேட் கேரக்டர்ல இருக்காரு.
அந்த கார்ல வர சீன் எல்லாம் அதெல்லாம் இப்ப போடுவோம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஆனா அந்த படத்தை ராமராஜன் டிராப் பண்ணிட்டாராம். எதுக்கு சார்? இப்போ அந்த ட்ரெய்லர் நம்மளும் தான் பார்த்தோம், நீங்களும் தான் பாத்தீங்களா? அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு, இந்த படம் ஓடலைங்கிறதுனால அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரா? அதை தான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது வந்து சிலருக்கு வந்து ஒரு பிரம்மையாட்டம் இருக்கும், ஐயோ அந்த படம் ஃபெயில் ஆச்சு திருப்பி இவர்கிட்ட போனா, அதை வந்து போனதுக்கான காரணம் வேற காரணமா இருக்கலாம். ஆனா இதுல வந்து அந்த கார்த்திக் குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் கதை. உண்மையிலேயே அந்த டைரக்ஷன் சென்ஸ் அதுல தெரியுது. அந்த கார்த்திக் குமார் ஒரு இயக்குனரா எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு அதுல அவ்வளவு கிளியரா இருக்கு. அந்த ஒரு படத்தை ஏன் வந்து இந்த ராமராஜன் வேண்டான்னு கைண்டிக்கினாருன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே ராமராஜன் வந்து அந்த விஷயத்துல வந்து தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படமா சாமானியில இளையராஜா, இதுல வந்து கங்கை மரன், ஐயோ சாரி நம்ம தேவாசர் கிடைச்சிருக்காரு. அப்படின்போது இசை வந்து நல்லாவே இருக்கு. இதுல வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அந்த இசை. அதை ஏன் வந்து இது வந்து 2023 வந்து ஆகஸ்ட்லயே வந்து எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. எது அந்த டீசர்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு படம் ஷூட் போற அளவுக்கு இருந்து, இப்ப நான் அந்த படத்துல பண்ண மாட்டேன்னு கட்சியில என்ன ஆச்சுன்னா, அதே கார்த்திக் குமார் ஒரு படத்தை இப்ப இயக்குறதா வந்துச்சு. ரீசெண்டா கூட அதுக்கான பிரஸ் மீட் பிதா மதியழகன் எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் அவர் தான் ஹீரோவை பண்றாரு. அந்த படம் இப்ப வந்து கமிட்டா இருக்காங்க. இந்த மதியழகன் தான் அந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இதுல நான் சொல்ற சாமானியன் கருது நம்ம இதுல ஜஸ்டிஸ்ல பண்ணிருக்காரு. ஏன் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கும் போது அது என்ன பிரச்சனை என்ற அந்த இயக்குனர் மேல எதுனா கோவமா என்னன்னு தெரியல. இதுதான் முதல் படம் பண்ண போறாரு அந்த இயக்குனர். இதெல்லாம் வந்து கமிட் பண்ண, ஏன்னா ஒரு பாதாளத்திலே விழுந்துட்டீங்க. இது சாமானியன்னு ஒரு படத்துல போயிட்டு என்ன கேட்டீங்கன்னா அந்த படத்துல வந்து ராமராஜன் ஒன்னும் பெருசா சாதிச்ச மாதிரி தெரியலீங்கல்ல. ஆனா இந்த டீசர்ல பார்க்கும்போது ராமராஜனை உண்மையிலேயே ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்த கார்ல ஏறுற சீன் பாத்தீங்களா, ஏறி உட்காந்து அந்த கார்ல இருந்து ஒரு டயலாக் சொல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இது வரைக்கும் ஓகே ராமராஜன் ஒரு கம்பேக், ஒரு ரத்தம் அப்படி சொட்ட அந்த மீனை எடுத்து போய் காப்பாத்துற ஒரு ஷாட், அது அப்புறம் டைப் ரைட்டர்ல உட்காந்து டைப் பண்ணுவார் பாத்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது ராமராஜன் இதுவரைக்கும் செய்யாத ஒரு படம். இதுல வந்து ஒரு புது டிரான்ஸ்பர்மேஷன் ஆட்டமே தெரியுது. நீங்க எப்படி பாத்தீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், அவர் டைப் பண்றது நார்மல் டைப் ரைட்டிங் மிஷின், டெலிபோனு, அம்பாசிடர் இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு அந்த டிவி வந்து அந்த பழைய சாலிடர் டிவி. எனக்கு அதான் அது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் மட்டுமா இருக்குமோ அப்படின்னு. பீரியட் ஃபிலிம் ராமராஜனோட சாதாரண ராமராஜன் பச்சை கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி பச்சை கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்டை இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இப்போ சாமானியன்ல கூட ஒரு விவசாயியா காட்டுவாங்க, இதுல வந்து ஒரு அட்வொகேட்டா காமிச்சிருவாங்க. டோட்டலா டிஃபரெண்டாவே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இந்த படத்துல என்ன பிரச்சனை தெரியல, இப்போ டிராப் பண்ணிருக்காருனாங்க. இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராமராஜனுக்கு தெளிவான முடிவு எடுங்க. எவன் பேச்சுனா கேட்டு இந்த மாதிரிலாம் டிராப் பண்ணாதீங்க. கதையில் எதுனா சரியில்லையா கேட்டு கரெக்டா பண்ணுங்க. உங்களோட டீசரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனா ராமராஜனுக்கு அந்த ஜஸ்டிஸ் படம் ஒரு கம்பேக் பிலிமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க பார்த்ததுனால உங்களுக்கும் கண்டிப்பா தோணு இருக்கும் சார். அதுல மதியழகன் அவரே ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவருக்கு இதே டீம் தான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ராமராஜன் கொஞ்சம் சென்டிமெண்டல் பாக்குறாளா? நீங்க ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அவர் ஒருவேளை சென்டிமெண்டல் பாக்குறாருன்னா ஒரு நல்ல கதையை மிஸ் பண்ணிட்டாருன்னு அன்னைக்கு வருத்தப்பட்டாலும் பண்ணலாம் இல்லையா? ரைட்டு. அந்த சென்டிமெண்டல் பாக்குறவரா இருந்ததுன்னா சாமானியன சென்டிமெண்ட் பார்த்து பண்ணியிருந்தாருன்னு படம் சக்சஸ் ஆயிருக்கணும்ல. அப்படி ஆவலன்னும் போது சென்டிமெண்ட்ன்றது எந்த ஒரு தொழிலுமே உங்களோட உழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ராசி பலன் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உழைக்காமே உட்காந்துன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ராமராஜன் அதுல ஒர்க் பண்ணாரா இல்லையா சாமானியில பெருசா. ஆனா இந்த கார்த்திக் குமாரோடைய படம் இருக்குல்லையா அந்த ஜஸ்டிஸ், அதுல பார்க்கும்போது ராமராஜன் கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காரு அந்த இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணுன்ற மாதிரி. மீண்டும் சொல்றேன், ராமராஜன் இதை வந்து ஒரு யோசனைக்கு வந்து தெளிவா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணாருன்னா உண்மையிலேயே அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் தமிழ் சினிமாக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி சார், இப்போ நம்ம அந்த டீசர் பார்க்கும்போது நம்ம இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காரும் போதும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, மதியழகன் பிதான்னு ஒரு படம், அது வந்து அந்த இலங்கை தமிழர்களை பற்றின ஒரு விஷயம். அதில் வந்து ஃப்ரம் த டீம் ஆஃப் சாமானியன் அவருடைய விஷயங்கள்லாம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ராமராஜன் இதில் நடிக்காததுனால
அதே கதையை எடுத்து தான் பிதா படத்துக்கு இவங்க பண்றாங்களோ? இல்லைங்க, எனக்கு பிதாவை வந்து அந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பிதாவை வந்து பார்க்கும்போது ரொம்ப கோரியா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த படம் வந்து கோரியா தெரியல. இது வந்து ஜஸ்டிஸோட டீசர் பார்க்கும்போது எனக்கு வந்து கோரியா தெரியல. ஆனால் அந்த பிதாவோட டீசர் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறது, அந்த எலி, அப்புறம் ஒரு பொண்ணை அடைச்சி வச்சுக்க, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப குரூடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆமா, அது வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கும்ன்ற. ஆனா அந்த வயலன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி தெரியல. இதை வந்து கதையை நம்பிதான் பயணமா இருக்கும் போல இருக்கு எனக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரே இயக்குனரா இருந்தாலும் இதுதான் எனக்கு தோணுது. நமக்கு பேசிக்கா நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சார் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நேர்கொண்ட பார்வை, பிங்க் படம் நேர்கொண்ட பார்வை அஜித்தோடது இருக்கு இல்லையா, அந்த அஜித்தோட விஷயத்துல நேர்கொண்ட பார்வையில் அஜித் ரொம்ப நாளா வந்து கேஸே எடுக்காம ஒரு பாட்டுக்கு தனியா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் எடுத்து வாதாடுவார் இல்லையா. அது மாதிரியே இதுல வந்து ஒரு ஃபீமேல் ஒரு வாய்ஸ் உள்ள வரும். ராசா எவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும். நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம், நீ எப்போ வருவ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பீப்புள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அப்போ இவர் முன்னெடுக்கிற வர விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து சமூக நீதிக்காக ஒதுங்கி இருந்து ஒரு விஷயத்தை எடுக்க போறாரு அப்படின்னும் போது, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னும் போது நிச்சயமா மினிமம் கரெக்டி ஜெயிச்சிடும். எனக்கு நீங்க சொன்னீங்க நேர்கொண்ட, எனக்கு உண்மையில அந்த அட்வொகேட்டோட சீன் வரும்போது பார்க்கும்போது எனக்கு வந்து இது நான் ஞானவேல இயக்குனர்ல நம்ம ஜேவி சூர்யா, எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அது டக்குன்னு பார்க்கும்போது ஐயோ ராமராஜன் வந்து இன்னும் அவராட்டமா இருக்கார், சூர்யாவாட்டம் இருக்காரு, அதெல்லாம் இல்லை, அந்த ஃபீல் கொண்டாந்தாங்களே அதுதாங்க அந்த இயக்குனரோட இதுன்னு சொல்லுவேன். அந்த ஃபீல் எனக்கு அதில் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். வக்கீல் சார், நல்லவனா வாழ்ந்தமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சமான்னு போயிருக்கணும். திரும்ப திரும்ப ஹீரோ வந்து எப்படி? காலம் மாறிடுச்சு, உங்களுக்கும் வயசாயிடுச்சு சார். வீட்டில் இருக்கிற என்ன எதிரியாக்காத. என்னுடைய பாதை எப்போவுமே வெற்றியை நோக்கித்தான் இருக்கும். அதில் நான் ஹீரோவா வில்லனா நல்லவனா கெட்டவனாங்கிறத முடிவு பண்ணுறது என்றைக்குமே நான் இல்லை. எனிகோ வாழ்த்துக்கள்.